எக்ஸாமுக்கெலாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு, ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை தாண்டி அவங்க அப்பா விட்டுட்டு போன கலையவும் கொண்டு வர்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவோட இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நிறையா இருந்துச்சு, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அவருக்கு அந்த 24 ஹவர்ஸும் இந்த ஒரு 5-6 மாதத்தில் இதுதான் அவருக்கு இது படிப்பு, அதுக்கப்புறம் கலை, இது ரெண்டையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. தெளிவாக இருக்கார். இவர் அப்படி இருக்கிறதுனால எங்களுக்கும் கொஞ்சம் மன அழுத்தம் எல்லாமே குறைஞ்சிருச்சு இருந்துச்சு. ஆனால் இதுலேருந்து கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வெளியில் வந்தோம். தம்பி கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணு, ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாக பண்ணு, பொறுமையாக பண்ணு. இது வரைக்கும் தான் அவசரப்பட்டு எல்லாமே நீ பண்ணிட்ட, அதனால் நிறையா இழப்புகளை பார்த்த. இனிமே எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே நீ தெளிவாக எடுத்த அப்படின்னா அது நீண்ட தூரம் போகும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவனை படிக்க வைப்பேன். நான் கலாட்டாவில் நான் ஒரு சவால் விட்டுட்டு தான் வந்தேன், அவனை ஐஏஎஸ் ஆக்குவேன் அப்படின்னு. அதுக்காக நான் எவ்வளவு நாள் கடைசி வரைக்கும் நான் போராடுவேன். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல